Hi friends, welcome back to my channel. Class number 37 la FERN stitch எப்படி போடுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டிட்ச் பாத்தீங்கன்னா ஒரு floral pattern வரையும்போது அதுக்கு இடையில வர கொடிகளை ஃபில் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த FERN stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீடில்ல 6 strands threadையும் அப்படியே எடுத்துட்டு அதோட எண்டிங்ல நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கர்வா 3 லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். அதோட சென்டர் லைன்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடத்துல நீடில் அடியில இருந்து மேல் பக்கமா எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு கொஞ்சம் கீழே நீடில் குத்திட்டு லெஃப்ட் சைடுல இருக்க லைனோட ஸ்டார்டிங்ல நீடிலை இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ நீடிலை பிடிச்சு ஸ்லோவா இழுங்க. இந்த மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். இப்போ நீடிலோட ஷார்ப் எட்ஜ் வந்துட்டு நம்மளை பாயிண்ட் பண்ணி இருக்க மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ ரைட் சைடில் இருக்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் நீடில் குத்திட்டு நம்ம சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சோட எண்டிங்கில் நீடில் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. த்ரெட் வந்துட்டு நீடிலுக்கு அடியில் இருக்கணும். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நீடில் பிடிச்சி இழுத்துருங்க. இப்போ நமக்கு ஒரு ஸ்டிச் கிடச்சிருச்சு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவையோ அந்தளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. இப்போ நீடில் சென்டர் லைனில் பாஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்க லைன் வழியாக க்ராஸை பின் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் ரைட் சைடில் நீடில் மேலேருந்து கீழ் நோக்கி பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீழே இருக்க த்ரெட்டை வந்துட்டு நீடிலுக்கு அடியில் விட்டுட்டு நீடில் பிடிச்சி இழுங்க. இப்போது அடுத்த ஸ்டிச்சும் நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி கண்டினியூவாக போட்டுட்டு வரலாம். இதில் கவனிக்க வேண்டியது எதுனா, நம்ம 2 ஸ்டிச் போடுறோம் இல்லையா, லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச்சும் ரைட் சைடில் ஒரு ஸ்டிச்சும் போடுறோம். இந்த லெஃப்ட் சைடில் ஸ்டிச் பண்ணும்போது நீடில் கீழேருந்து மேல் நோக்கி பாஸ் பண்ணி எடுக்கணும். ரைட் சைடில் ஸ்டிச் பண்ணும்போது மேலேருந்து கீழ் நோக்கி நீடில் பாஸ் பண்ணி எடுக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டிச் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி தொடர்ந்து போடும்போது முதல் ஸ்டிச்சுக்கும் அடுத்த ஸ்டிச்சுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரே அளவாக இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு மேலே தெரிகிற ஐ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிகினர்ஸ் எம்ப்ராய்டரி அப்படின்னு என்னோடய பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் கிளாஸ் 1லேருந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்டிச்சஸுமே அதில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சாக 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபர்ன் ஸ்டிச் லீஃபை ஃபில் பண்ணுறதுக்கும் பார்டர் டிசைன் போடுறதுக்கு கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டிச்சை டிசைன்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இனி வரப்போகிற வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டிச்சோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வி ஷேப்போட கார்னர் பக்கத்துக்கு வெளியே நீடில் குத்தி கீழ்ப்பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு எண்டிங் நாட் போட்டு முடிச்சிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா புது வீடியோவையும் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும்.